இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஐடி அப்படின்றது ஒரு தமிழ்நாடு அரசனோட நிறுவனம். தமிழ்நாடு அரசனோட வேலை வாய்ப்பு அப்படின்றது தான் என்ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாமினேஷன் அப்படின்ற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலமா மட்டும்தான் உங்களை ரெக்ரூட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் இல்லாத ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றத முதல் கட்டம் தகவல்களா நான் தெரிவிக்கிறேன். இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பத்தி டீடைல்டு இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். இதன் மூலமா இந்த நிறுவனத்துல 3 பதவிகள்ல இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள்ல டிகிரி படித்த நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வேலை வாய்ப்பை பெறலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அது பல்வேறு எண்ணிக்கைகள்ல வேலை வாய்ப்புகள் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஓகே, வேலை வாய்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 9 காலி பணியிடங்கள் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க. இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் அப்படின்றதையுமே கொடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலுமே. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்ட் டேட் அப்படின்றது 20 மார்ச் 2025, லாஸ்ட் டேட் அப்படின்றது 1 ஏப்ரல் 2025 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் 3 பதவிகள். ஒன்னு மாட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட், 2வது ஹாஸ்டல் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட், 3வது ஹாஸ்டல் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். இந்த மாட்ரான் அப்படின்ற போஸ்ட் உங்களுக்கு புதுசா கேள்விப்படுறதா இருக்கலாம். என்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாஸ்டல்ல கிளீனா வச்சுக்கிறது, ரெகுலரா ரொட்டீனா அங்க இருக்கிறவங்களை மானிட்டர் பண்றது, அவங்களுக்கான ஆட்டிடியூட்ஸ் பிஹேவியர்ஸ் சொல்லி கொடுக்கறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஃபீமேல் பெண்களுக்கான வேலை. ஹாஸ்டல் மேனேஜர் மேல்கான வாய்ப்பு 2 காலி பணியிடங்கள். ஹாஸ்டல் அசிஸ்டன்ட் மேனேஜர் மேல்கான வேலை வாய்ப்புகள் 6 காலி பணியிடங்கள், மொத்தம் 9 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்குமே ஒவ்வொரு கல்வி தகுதிகள் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. மாற்றான் ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், சோசியாலஜிலயோ சைக்காலஜிலயோ இல்ல சோசியல் ஒர்க்கர்லயோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல மினிமம் 3 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையுமே எதிர்பார்க்கறாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரியான சேலரி அப்படின்றதும் இங்க இருக்கும். 2வது ஹாஸ்டல் மேனேஜர் அப்படின்றது மேல். இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளின், ஏதாவது ஒரு டிகிரி கோர்ஸ் பண்ணிருக்கணும், அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க. டைப்ரைட்டிங் நாலேஜ் அப்படின்றது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்ல உங்களுக்கு ஐடியா இருக்கணும், நாலேஜ் இருக்கணும்ன்றதை எதிர்பார்க்கறாங்க. மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் அசிஸ்டன்ட் மேனேஜரா நீங்க இருந்திருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க. மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதால அட்லீஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க. 3வது ஹாஸ்டல் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளின் முடிச்சிருக்கணும், நாலேஜ் இன் டைப்பிங் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தெரிஞ்சிருக்கணும், மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க. ஓகே, இதனோட சேலரி அப்படின்றது ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா மினிமம் வேஜஸ்க்குள்ள இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அப்படின்றது இருக்கு, இன்டர்வியூ அப்படின்றது இருக்கு. ரிட்டன் டெஸ்ட் மூலமா தான் உங்களை தேர்வு பண்ண போறாங்க அப்படின்றதையுமே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் மிக முக்கியமானது. ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த அபிஷியல் வெப்சைட்ல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் வெப்சைட் லிங்க், 2வது அவங்க கொடுத்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன், இது 2த்தையுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க அப்ளை பண்றதுக்கு விருப்பம் இருக்குனாலும் அப்ளை பண்ணுங்க. ஒரு நண்பர்கள் யாருக்காவது ஹாஸ்டல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க, மாற்றான் போன்ற போஸ்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். கண்டிப்பா அந்த வேலை வாய்ப்பு சிலருக்கு அரசு வேலை பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த வீடியோ வாய்ப்பு நம்ம நோட்டிபிகேஷனா பதிவு பண்ணிருக்கோம். இன்னும் தொடர்ந்து பல அரசு மற்றும் தனியார் துறைகள் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்கள் நம்ம பதிவு செய்வோம். வேலைவாய்ப்பு பசி தீர்ப்பதற்காக அப்படின்றதோட இந்த வீடியோவுக்கு கன்க்ளூஷன் வரலாம். நன்றி, வணக்கம்.